அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்மளுடைய வீடியோவில் ஒரு ரெசிபி பார்த்துடலாம். மிக்ஸ்டு ரைஸ் வச்சு ஒரு கஞ்சி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட்டாக நான் ரமதான் எபிசோட் வீடியோ போட்டிருந்தேன். அதில் இந்த விஷயத்த இன்க்ளூட் பண்ணியிருந்தேன். பட் டீட்டெயில்டாக ஃபுல்லாக அந்த ரெசிபி குக் பண்ணி முடிக்கிற வரைக்கும் உங்கள்கிட்ட நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை. தனியாக போட்டால் யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நான் தனியாக போட்டிருக்கேன். இதில் நான் என்னென்ன ரைஸ்லாம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னா, புழுங்கல் அரிசி, மட்டா ரைஸ்ன்னு சொல்லுவோம்ல அது, புரோக்கன் வீட்டு உடைச்ச கோதுமை அரிசி, அதே மாதிரி கவுனி அரிசி, மாப்பிள சம்பா அரிசி, சோள அரிசி, கினோவா இதெல்லாமே சேர்த்துருக்கேன். இந்த மாதிரி நீங்கள் பல வகையான அரிசி கூட இதில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் தனித்தனியாக வச்சுட்டு ஆக்கிட்டு இருக்க முடியல, ஞாபகம் வர மாட்டேங்குது, அதனால் ஒன்றாவே போட்டுடலாம் அப்படின்ட்டு இதில் நான் வந்து ஒரு 1/2 கப் எடுத்துகிட்டு அதுக்கு கொஞ்சம் கூடவா கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். பார்த்துக்கோங்க, இந்த பானை ஃபுல்லாகவே இது வந்துடும். மெயினாக இதில் வந்து ஒவ்வொரு அரிசி நம்ம ஒவ்வொரு மாதிரி தன்மை கொண்டதால் ஒரு நைட்டு ஃபுல்லாக நீங்கள் ஊற வச்சாலும் ஓகே தான், ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஊற வச்சாலும் ஓகே தான். இங்கே நான் ஒரு 2 மணி நேரம் நான் வந்து கம்ப்ளீட்டாக ஊற வச்சுக்கிறேன். ஏன்னா தன்மையை கரெக்டாக சொல்லணும்ல, நான் ஆக்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு தன்மையில் வரும்ல, அது இவ்வளோ நேரம் ஊற வச்சா இவ்வளோ வருதுங்கிறது உங்களுக்கு தெரிகிறதுனால நான் எக்ஸாக்டாக 2 ஹவர்ஸ் ஊற வச்சேன். இதை மூடி வச்சு ஒரு 2 மணி நேரம் விட்டுறலாம். நம்ம அடுப்பில் வச்சுட்டு நான் இப்படி கிண்டும் போது பாருங்களேன், எவ்வளோ ஒரு சாஃப்டாக ஈஸியாக நமக்கு வந்து மிக்ஸ் பண்ண வருது. ஸோ அதே மாதிரி மிக்ஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இது ஸ்டார்டிங் ஸ்டேஜ். இதில் கொஞ்சோண்டு நம்ம சால்ட்டுமே ஆட் பண்ணிக்கலாம். கல் உப்பு சேர்த்துட்டு நம்ம சாப்பாடு போடுற அளவுக்கு, நம்ம சோறுக்கு போடுற அளவுக்கு போடலனாலும் கஞ்சிக்கு போடுற அளவுக்கு ஒரு அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணும்போது செகண்ட் பேட்ச்சில் என்ன நடக்கும்னா கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம கொஞ்சம் கூடுதல் தண்ணி ஆட் பண்ணோம். ஏன்னா இது நம்ம சோறாக்க போகிறதில்ல, கஞ்சி தான் செய்ய போகிறோம், சரிங்களா? அதனால் கொஞ்சம் கூடவா தண்ணி நம்ம ஊற்றிட்டு இருக்கிறத பற்றி பிரச்சனை இல்லை. இது 2வது பேட்ச். 3வது ஸ்டெப்பில் என்ன ஆகும், இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும். அந்த ஆவி நம்ம கையில் அடிக்கிற பதம்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா மண்பானை, அடுப்பு ஆஃப் பண்ணாலும் ஹீட் இருந்துகிட்டே தான் இருக்கும். ஸோ நல்லா கிண்டி விட்டுட்டு பசும்பால், காய்ச்சின பசும்பால், நீங்கள் தேங்காய் பால் கூட ஊற்றிக்கலாம். தேங்காய் பாலோ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் நல்லா. ஏன்னா உங்களுக்கு சட்டி சுட சுட அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆல்ரெடி மண் சட்டி நல்லா சூடு இருந்துகிட்டே வேறு இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நாட்டு சர்க்கரை உங்களுக்கு பிடிச்சா ஒயிட் சுகர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஏன்னா இதில் ஸ்வீட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். எங்களுக்கு வந்து ஒயிட் சுகர் சேர்க்கும் போது ஓவர் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நான் ஸ்வீட் செய்கிறதுக்கெலாம் இந்த சுகர் தான் யூஸ் பண்ணுறேன். டீ காஃபிக்குமே இந்த சுகர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன், ப்ரௌன் சுகர் தான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் நான் நல்லா 2 குழிக்கரண்டி அளவுக்கு உள்ள சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் அடுப்பை ஆன் பண்ணால் போதும். அடுப்பை ஆன் பண்ணிவிட்டுமே ஒரு 5 நிமிஷம் நீங்கள் கொதிக்க வச்சாலே போதும். 5 நிமிஷம் ஜஸ்ட்டு ஒரு சூடு காட்டினா போதும், தலபலன்னு கொதிக்க தேவையில்லை. அவ்வளோதான், நம்மளுடைய கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இனிப்பு எல்லாமே உங்களோட பதத்துக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. இன்னும் கூட கெட்டியாக இல்லாமல் இன்னும் கூட தண்ணியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேங்காய் பாலோ சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு பார்த்துக்கோங்க. இதை இன்னும் வைக்க வைக்க இன்னும் வேறு கெட்டியாக ஆகும் நமக்கு. ஸோ தேவைப்படுறப்ப பால் ஊற்றி நம்ம சூடு பண்ணிக்க வேண்டியதுதான். இதில் இன்னொரு டவுட் இருக்கும். நம்ம இப்போது இந்த அரிசி வந்து நம்ம ஊற வச்சு 2 மணி நேரம் ஆக்குறோம்ல, எவ்வளோ நேரம் குக் ஆகும்னு. நார்மலாக நம்ம அடுப்பில் சாப்பாடு எப்படி ஆக்குறோம், சோறு ஆக்குறோம் இல்லையா, அதே அளவு டைம் தான் இதில் எடுக்குமே தவிர ரொம்ப நிறைய டைம்லாம் இது எடுக்காது. உங்களுக்கு வேணால் நீங்கள் குக்கர்லேயுமே போட்டுக்கலாம். இதில் நான் சொல்லியிருக்க ரைஸ் மட்டும் இல்லாமல் இன்னுமே நிறைய வகைகள் அரிசிகள் இருக்குது. நீங்கள் அதுவுமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லோரும் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.